என்ன பிரச்சனை உனக்கு? என்ன துரோகம் நடக்குது? அது எப்படிக்கா என் வாயால சொல்லுவேன்? ஆனா சொல்லாமல இருக்க முடியலையே. மாமா ஏன் தான் உங்களுக்கு இப்படி துரோகத்துக்கு மேல துரோகம் பண்றாரோ தெரியல. நீங்க அவர்கிட்ட பேசுறது இல்லக்கா, அதனால அவர் என்ன செஞ்சாலும் நீங்க எதுவுமே கண்டுக்க மாட்டீங்கன்னு தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காருக்கா. அக்கா, இதுக்கு மேல நீங்க சும்மா இருக்க கூடாதுக்கா. துப்பாக்கி கையில எடுத்து இதுக்கு ஒரு முடிவு நீங்க கட்டியே ஆகணும். அப்பதான் மத்தவங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும், இல்லன்னா குளிர் விட்டு போயிடும்க்கா. என்ன நடந்ததுன்னு சொல்லாம இப்படி பில்டப் கொடுத்துட்டே இருந்தேன்னா உனக்கு தான் முதல்ல முடிவு கட்ட வேண்டியிருக்கும். சொல்லிட்டேன்க்கா, கோவப்படாதீங்க. உங்ககிட்ட சொல்லாம உங்க பேச்ச கேட்காம வீட்டை விட்டு ஓடி போனாங்களே ஆதியும் பார்வதியும், அவங்கள பாக்குறதுக்கு அந்த சுந்தரத்தையும் கணேசனையும் கூப்பிட்டுக்கிட்டு மாமா ஆதி வீட்டுக்கு போயிருக்காருக்கா. உங்களுக்கு தெரியாம மாமா இப்படி எல்லாம் பண்ணா அந்த சுந்தரமும் அந்த பையனும் உங்களை எப்படிக்கா மதிப்பாங்க? அக்கா, இன்னைக்கு நீங்க மாமாக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் பயப்படணும்க்கா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிரா ஏதாவது செய்யறதுக்கு யாரா இருந்தாலும் யோசிக்கணும். உங்க மாமா ஒண்ணும் எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்யல. ஐயா, சுந்தரம், இப்ப நீ டிரைவர் இல்ல, என் சம்பந்தி. மாமா இன்னும் வரலையே. சந்தோஷத்துல நம்ம முன்னாடியே வந்துட்டோம். ஆதி சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துருவான். மாமாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமாயா? கணேசா, பேசாம இருக்க மாட்டேன். சுந்தரம், அவனை ஏன் அதட்டுற சுந்தரம்? அக்காவையும் மாமாவையும் பார்க்கணுங்கிற ஆர்வத்துல போன் பண்ண சொல்றான். நம்ம வந்தாச்சுங்கிறத ஆதிக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். மாமா வந்தாச்சு. மாமா வாங்க மாமா. வாங்க வாங்கப்பா. ஆதி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சாப்பா? இல்ல ஆதி, இப்பதான் வந்தோம். எப்படி இருக்கீங்க மாமா? நீங்க நல்லா இருக்கீங்களா பெரிய தம்பி? நீங்க எப்படி கேட்டீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்றது? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நான் நல்லா இருக்கேன் மாமா. நேத்து அக்காவை பார்த்தேன் மாமா. ஆனா அக்கா என்ன வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடவே இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நான் தான் சொல்லியிருந்தேன். அவ மேல எந்த தப்பும் இல்ல. ஆதி, நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. புரியலப்பா. இத்தனை நாளா நீ இருக்கிற இடத்த கூட சொல்லாம இருந்த, ஆனா இப்ப நீயே போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருக்க. இந்த மாற்றத்தை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காதே. இப்ப நாங்க இங்க வந்திருக்கிற மாதிரி நீயும் பார்வதியும் சீக்கிரம் வீட்டுக்கு திரும்ப வந்தீங்கன்னா இன்னும் இதை விட நான் ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுவேன். பா, உங்க மனசுல இருக்கிறத நீங்க ஓப்பனா சொன்ன மாதிரி என் மனசுல இருக்கிறதே நான் ஓப்பனா சொல்லிடுறேன். இப்போதைக்கு வீட்டுக்கு திரும்ப வர ஐடியாலாம் எனக்கு இல்ல. அம்மா பார்வதி என்னைக்கு ஏத்துக்கிறாங்களோ அப்ப கண்டிப்பா நாங்க வீட்டுக்கு வருவோம். அது வரைக்கும் நாங்க விலகி இருக்கிறது தான் அம்மாவுக்கும் நல்லது. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன பெரிய என்ன மாப்பிள்ள பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன சொல்லணும் சொல்லுங்க. பார்வதி மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வீட்டை விட்டு வெளியே போகணுன்றது நான் எடுத்த முடிவு. இதுல பார்வதிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க உங்க மகளை பார்க்க வரல, என் மனைவியை பார்க்க வந்திருக்கீங்க. பார்வதி, சீக்கிரமா எடுத்துட்டு வா. அந்த எடுத்துட்டு வரேன் மாமா. என்ன இன்னைக்கு இவ்ளோ அவசரப்படுறாரு? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா. இதோ வரேன் மாமா.
என்ன மாமா காஃபி போட்டு எடுத்துட்டு வர வேணாமா? அதுக்குள்ள ஏன் இவ்ளோ அவசரப்படுத்துறீங்க? என்ன பாக்குறீங்க? அக்கா கணேசா, எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நேத்து நீ என்ன வீட்டுக்கு கூப்பிடல, ஆனா மாமா எங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன பார்த்துட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தவங்களை கவனி. எனக்கு காஃபி வேண்டாம், அப்பாவுக்கும் மாமாவுக்கும் கொடு. ஓ, இந்த காஃபியை யாருக்கு முதல்ல கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? மாமாக்கு முதல்ல கொடு. நல்லா இருக்கியா பார்வதி? ம், நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ காஃபி ஐயாவுக்கு கொடுமா. மாமாவுக்கு சக்கரை கம்மியா கொண்டு வரேன், நீங்க எடுத்துக்கோங்க. பாத்தீங்களா சம்மந்தி, இதான் என் மருமகன். காஃபி எடுத்துக்கங்க. ஓ மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பார்வதி. நடந்தது எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா நானும் அப்படிதான்ப்பா நடந்துட்டு இருந்திருப்பேன். உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. பரவாயில்லையா ஐஸ்வர்யா? மறக்காம அக்காக்கு டானிக் கொடுத்துட்டு. என்னாச்சு ஆண்டி? நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் வேறையாச்சே, இன்னைக்கு ஃப்ளேவர் கூட வேற மாதிரி இருக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிருவாளோ? ஆண்டி, இது அதே பாட்டில் தான். வாங்கிட்டு வந்த அன்னைக்கு குடிக்கும்போது இருந்த ஃப்ளேவர் இப்போ இல்ல, இன்னைக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இது வனஜா வாங்கிட்டு வந்தாளே அந்த டானிக் ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. இது அதே பாட்டில் தான், புதுசா வேற வாங்கிட்டு வந்தா ஃப்ளேவர் மாற வாய்ப்பு இருக்கு. அதே ஃப்ளேவர் தானா? ஏன் ஐஸ்வர்யா, நீ அக்காக்கு டானிக் குடுக்கிறதுக்கு முன்னாடி பாட்டில் எல்லாம் குளிக்கிட்டு அதுக்கப்புறமா முடியல ஊத்துனியா? இல்ல, அதான் எப்பவுமே அக்காக்கு டானிக் குடுக்கிறதுக்கு முன்னாடி பாட்டில நல்லா குளிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முடியல ஊத்தி குடுக்கணும். ஃப்ளேவர் மாறினதுக்கும் இதுக்கும் என்ன வனஜா சம்பந்தம்? நீ சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. ஆண்டி, உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்க குடிக்காதீங்க. நான் வேற டானிக் வாங்கிட்டு வரேன். இப்ப வர டானிக்லாம் ஒரே ஃப்ளேவர்ல வந்தா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் யோசிக்க கூடாது. இங்க பாரு ஐஸ்வர்யா, டானிக் எல்லாம் எப்பவும் ஒரே ஃப்ளேவர்ல தான் வரும். அக்கா அன்னைக்கு எதுவும் சரியா கவனிக்காம விட்டுருப்பாங்க. இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு நல்ல வேலைடா சாமி. உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? இல்லக்கா, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேக்குறது. எனக்கு எதுவும் வேண்டாம். சரிக்கா, குட் நைட். செம்பருத்தி இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5 இல்.